தேய்பிறை சந்திரன். சந்திரன் தேய்பிறையா இருக்கும் போது என்ன மாதிரி பலன்? பொதுவா சந்திரன் சூரியனுக்கு பின்னத்துல அதாவது சூரியன் அமர்ந்த ராசியில இருந்து பின்னத்துல ஒரு 4 கட்டம் வரைக்கும் கிட்டத்தட்ட தேய்பிறையா இருப்பார். பொதுவா வளர்பிறைங்கிறது பஞ்சமி திதியில ஆரம்பிச்சு அட்டமி திதி நவமி திதி வரைக்குமே கொஞ்சம் அந்த ஒளியில இருப்பார். பௌர்ணமியில இருந்து ஆரம்பிச்சு பஞ்சமி திதி வரைக்கும் ஒளி இருக்கும். அதுக்கப்புறம் பஞ்சமியில இருந்து அப்படியே படிப்படியா தேஞ்சுக்கிட்டே ஃபுல்லா தேய்பிறையா இருக்கு. சூரியனோட நெருங்கி போகும்போது அமாவாசை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லைங்களா? சோ இந்த தேய்பிறை சந்திரன் கிட்டத்தட்ட சனிக்கு நிகரான பாவி. இவர் அமர்ற இடம் நிச்சயமா அங்க கெடுக்கதான் செய்யும். பாவ கிரகம் லிஸ்ட்ல வந்துருவாரு. தேய்பிறை சந்திரன் சுபர் கிடையாது. இதுல குரு பாக்குறாரு இல்ல சுக்கிரனோட பார்வை கிடைக்குது அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல விதிவிலக்கு. அவர் அப்பையும் கூட சந்திரனுக்கு ஒளி வராது. நல்லா தெரிஞ்சுக்கணும், சந்திரன் ஒளி பெற மாட்டாரு. அவர் இழந்த அந்த தேய்பிறை தன்மை மாறும், அவ்வளவுதானே தவிர அதுக்காக குரு பார்த்துட்டாருங்கும் போது அவர் ஒளி வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. இயல்பா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, தேய்பிறை சந்திரன் என்ன பண்ணுவாரு? மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார், மனச்சிதைவை உண்டு பண்ணுவார், கடுமையான டிப்ரெஷனை உண்டு பண்ணுவார். ஏன்னா சந்திரன் மனோகாரகர், மாதாக்காரர். அப்ப அம்மா பாதிக்கப்பட்டுறது, இது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். 4ஆம் இடமும் பார்க்கணும். இருந்தாலும் சந்திரனோட மெயின் காரகத்துவம் அம்மா, மனசு. இந்த ரெண்டும் கெட ஆரம்பிக்கும். சந்திரன் எப்ப எந்தெந்த ஜாதகத்துல எல்லாம் தேய்பிறையாகி சுபர்களோட தொடர்பு இல்லாம இருக்காரோ கடுமையான மனக்குழப்பவாதியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்கவே செய்யும். குழப்ப நிலையா இருக்கிறது, தன்னம்பிக்கை இல்லாம பேசுறது, எப்ப பார்த்தாலுமே உழப்பிக்கிட்டே நெகட்டிவ் தாட்ஸா பேசுறது, இதெல்லாம் சந்திரன் கேட்டு போன நிலை. மறைஞ்சு, அதாவது தேய்பிறை சந்திரன் ஆகி 6, 8, 12 எல்லாம் போய் மறைஞ்சாலும் இந்த குழப்ப நிலை வரவே செய்யும். தேய்பிறை சந்திரனா இருந்துட்டு ஒரு குரு சுக்கிரன் தொடர்புல இருந்துட்டால் அவருக்கு உத்தமம். அப்படி இல்ல சனி ராகு கேதுவோடலாம் நெருங்கி போய் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அமாவாசை சந்திரனா உட்கார்ந்துருக்காருன்னா கடுமையான மனக்குழப்பம் ஏற்பட்டு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஆளாவாங்க. சனியோட சேரும் போது ரொம்ப மோசமா கெடுவாரு. இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கா? நீங்க செய்ய வேண்டியது வர்ற பௌர்ணமி, எல்லா மாசமும் வர்ற பௌர்ணமி அப்பெல்லாம் அந்த சந்திர வழிபாட நீங்க மேற்கொண்டுட்டே வர வர இந்த மனக்கிளேசம் குறையும். சரிங்களா? தேய்பிறை சந்திரனா இருக்கு, பயப்படவே தேவையில்லை. இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. 10 பௌர்ணமி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இந்த மனக்கிளேசம் குறையும், மனக்குழப்பம் குறையும். சரிங்களா?